வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருநிலை கிராமத்தில் அமைந்து இருக்கக்கூடிய பெரியாண்டவர் கோவில். இது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் போகும் வழியில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இது பல வகையறாக்களுக்கு குலதெய்வமாக செயல்பட்டு வருகிறது. இந்த கோவில் பல நூறாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலை கட்டியவர் பல நூறாண்டுகளுக்கு முன்பு இரவில் நடந்து போகும்போது அவர் முன்பே ஒரு பன்றி ஒன்று தோன்றி அவரை கடந்து சென்றதாம். அவரை பார்த்தபடியே சென்ற அந்த பன்னீர் திடீரென ஒரு இடத்தில் அந்த பன்றி அவர் கண் முன்னே மறைந்து போனதாம். இது பன்றி அவதாரம் என்பதால் பெரியாண்டவர்தான் என்பதை உணர்ந்து அதே இடத்தில் இக்கோவிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. பெரியாண்டவர் கோவில் என்றால் முப்பூஜை நடைபெறும். ஆடு, கோழி, பன்றி இவைகளை பலியிடுவார்கள். ஆனால் இக்கோவிலில் எந்த பலியிடலும் நடைபெற்றது கிடையாது என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். இன்று வரை இந்த கோவில் வளாகத்தில் எந்த பலியிடலும் நடக்கப்படவில்லை. இது சுத்த சைவ கோவிலாக இன்று வரை கருதப்படுகிறது. இந்த கோவிலில் பெரியாண்டவருக்கு கூரை கிடையாது. மழை, வெயில், குளிர் இப்படி எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய இறைவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளவிட முடியாத உயரம் என்பதால் இந்த கோயில் கூரை கிடையாது என்று கூறுகிறார்கள். இந்த கோயிலில் விசேஷம் என்னன்னா, கார்த்திகை தீபத்தில் அன்று தீபம் ஏற்றி சொக்கபானம் ஏற்றி துஷ்ட சக்திகளை விரட்டுவார்களாம். அந்த குச்சிகளை எடுத்து போய் வீட்டின் கூரை மீது வைப்பார்கள். தீய சக்திகள் எதுவும் வராது என்பது அவர்களுடைய ஐதீகம். இக்கோயிலில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுவது மிக சிறப்பானது. இப்படி அன்னதானம் தினமும் வழங்குவதால் இந்த சுவாமியை வணங்கினா பஞ்சமில்லாமல் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பஞ்சமில்லாமல் வாழ்வது இந்த கோவிலின் மிக மிக சிறப்பானது. இந்த கோவிலுக்கு ஐபிஎஸ், ஐஏஎஸ் மற்றும் எம்எல்ஏ, எம்பிக்கள், தலைமைச் செயலக அதிகாரிகள் மற்றும் உயர்தர அதிகாரிகள் மட்டுமல்லாமல் நடுத்தர ஏழை எளிய மக்களும் பாகுபாடு இல்லாமல் வருவார்கள். இக்கோயிலுக்கு வந்தால் தீய சக்தி விலகி அவர்களுக்கு நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும் என்பது மிக மிக சிறப்பான ஒரு ஐதீகம். அதனால் இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லதே நடக்குன்னு நம்பி வராங்க. பரம்பரையாக பசி இல்லாமல் வாழ்வார்கள் என்பதும் இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயம் என்று சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெரிய நந்தியை வணங்கினா என்னென்ன கேட்டு வணங்குறீங்களோ அது அப்படியே நடக்கும்னு பெரியவங்கள்லாம் அங்கே சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த திருநிலை பெரியாண்டவரை வணங்குவதால் நன்மைகள் பல உண்டு. தீமைகள் விலகி நன்மைகள் நடக்கும் என்பது உண்மை. நன்றி. அண்ணாமலை கரோகரா, பெரியாண்டவர் கரோகரா.